Oscillation topicல NCERT textbookல இருந்து example sum பார்க்கலாம் பாருங்க. Which of the following functions of time represent? First one simple harmonic motion and second one periodic but not simple harmonic. Give the period for each case. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலாக சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வரும். எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்க, y is equal to sin ஒமேகா டி மைனஸ் காஸ் ஒமேகா டி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா, sin 90 மைனஸ் டீட்டா, sin 90 என்றது பை பை 2 போட்டு sin 90 மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த காஸ் டீட்டா பிளேஸ்ல sin 90 மைனஸ் டீட்டா சப்ஸ்டிட் பண்ணிருக்கீங்க. இந்த காஸ் டீட்டா இருக்குங்க இல்லையா, இந்த பிளேஸ்ல வந்து sin 90 மைனஸ் டீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும் பாருங்க, y is equal to sin ஒமேகா டி மைனஸ் காஸ் டீட்டா பிளேஸ்ல sin 90 மைனஸ் டீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ sin 90 மைனஸ் டீட்டா அப்படின்னு வருது. இப்போ நமக்கு என்ன ஃபார்ம்ல வந்திருக்குன்னா, இது sin a, இது sin b அப்படின்னு வந்திருக்கு. sin a மைனஸ் sin b க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா sin a மைனஸ் sin b க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. sin a மைனஸ் sin b ஃபார்ம்ல இருக்குது. ஸோ sin a மைனஸ் sin b க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, 2 cos a பிளஸ் b பை 2 இன்ட்டு sin a மைனஸ் b பை 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ a பிளேஸ்ல ஒமேகா டின்னு எடுத்துங்க, b பிளேஸ்ல பை பை 2 மைனஸ் ஒமேகா டின்னு எடுத்துங்க. ஸோ இப்போ sin a மைனஸ் sin b ஃபார்மை நான் எழுதும் போது 2 cos a பிளஸ் b பை 2ன்னு எழுதிக்கலாம். 2 cos a வந்து ஒமேகா டி பிளஸ் b வந்து பை பை 2 மைனஸ் ஒமேகா டி டிவைட் பை 2ன்னு போட்டுட்டேன். இன்ட்டு sin a மைனஸ் b பை 2ன்னு போடணும். அப்போ sin a பாருங்க ஒமேகா டின்னு இருக்கு, மைனஸ் போட்டு b என்றது பை பை 2 மைனஸ் ஒமேகா டி, பை பை 2 மைனஸ் ஒமேகா டி அப்படின்னு போட்டுட்டு டிவைட் பை 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி பிளஸ் ஒமேகா டி கேன்சல் ஆயிடுச்சு. பை பை 2 பை 2 வந்து பை பை 4. ஸோ இப்போ என்ன வருது பாருங்க, 2 cos, நமக்கு என்ன வந்திருக்குன்னா 2 cos பை பை 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து 2 cos பை பை 4. இது என்ன பாருங்க, இந்த ஒமேகா டி இந்த மைனஸ் இங்க உள்ள போனா பிளஸ்ன்னு ஆயிரும். ஸோ ஒமேகா டி பிளஸ் ஒமேகா டி வந்து 2 ஒமேகா டி என்ன வருதுன்னா 2 ஒமேகா டி வருது. 2 ஒமேகா டியும் கீழே இருக்கிற 2 கேன்சல் ஆயிட்டு sin ஒமேகா டி மைனஸ் பை பை 2 பை 2 வந்து பை பை 4. ஸோ மைனஸ் பை பை 4 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த காஸ் பை பை 4, இந்த காஸ் பை பை 4 வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 பை ரூட் 2, 1 பை ரூட் 2ன்னு வருது. ஸோ இந்த ரூட் 2 இந்த 2 கேன்சல் பண்ணால் நமக்கு ஒரு ரூட் 2ன்னு இருக்கு. ஸோ தட் y இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருங்க, ரூட் 2 sin ஒமேகா டி மைனஸ் பை பை 4 அப்படின்னு நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து அதாவது y ஈக்குவல் டு sin ஒமேகா டி மைனஸ் காஸ் ஒமேகா டி இருக்கு இல்லைங்களா, இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி நம்ம மாத்திருக்கோம். அப்போ y is equal to a sin ஒமேகா டி பிளஸ் இனிஷியல் ஃபார்ம்ல, இனிஷியல் ஃபேஸ் அந்த ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் வந்து நமக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தெரிஞ்சது. அதனால வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 2 பை பை டின்னு தெரியும். டி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பார்த்தீங்கன்னா 2 பை பை ஒமேகா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து y ஈக்குவல் டு sin ஒமேகா டி மைனஸ் காஸ் ஒமேகா டி இருக்கு இல்லையா, அதனுடைய டைம் பீரியட் வந்து நமக்கு 2 பை பை ஒமேகா அப்படின்னு கிடைச்சிருக்கு. இனிஷியல் ஃபேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேஸ் கான்ஸ்டன்ட் இனிஷியல் ஃபேஸ் வந்து மைனஸ் பை பை 4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் புரிஞ்சு. இப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் போகலாம் பாருங்க. செகண்ட் ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் y இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்கு, என்ன பார்த்தீங்கன்னா cos 2 theta is equal to 1 minus 2 sin square theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல இருந்து 2 sin square theta is equal to என்ன எழுதுறோம்னா 1 minus cos 2 theta ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல இருந்து sin square theta is equal to sin square theta is equal என்ன பண்ணலாம்னா 1 minus cos 2 theta divided by 2 ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இங்க sin square ஒமேகா டிக்கு என்ன ஃபார்முலா போடலாம் பார்த்தீங்கன்னா, theta பிளேஸ்ல ஒமேகா டி போட்டீங்கன்னா 1 minus cos 2 omega t by 2 வரும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், 1 minus cos 2 omega t divided by 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, y is equal to 1 by 2 minus cos 2 omega t அப்படின்னு நமக்கு வருது. இப்போ வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இப்போ இது மீன் பொசிஷன், இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துங்க. இப்போ மீன் பொசிஷனை தான் நம்ம ஆரிஜின் அப்படின்னு y is equal to 0 இல்லை x equal to 0 அப்படி எடுத்தா இதுக்கு ஃபார்முலா வந்து இது நமக்கு
y ஈக்குவல் ஏ சைன் ஒமேகா டி இல்லைன்னா y ஈக்குவல் ஏ காஸ் ஒமேகா டி அப்படின்னு இனிஷியல் ஃபேஸ்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் இனிஷியல் ஃபேஸ்ல வரும். ஒருவேளை இந்த மீன் பொசிஷன் வந்து ஆரிஜின்ல இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்குன்னா அப்போ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதுவோம்னா அந்த ஒய்ன்றது வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின்ல இருந்து எடுக்கணும். இந்த மீன் பொசிஷன் வந்து சர்டைன் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வச்சுங்க. சப்போஸ் இங்க தான் ஆரிஜின் இருக்கு, இந்த பாயிண்ட் தான் ஆரிஜின் எடுத்துட்டோம்னா இந்த மீன் பொசிஷன் சர்டைன் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு ஒய் நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் வச்சுங்க. அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா அந்த மீன் பொசிஷன் இருக்கிற பொசிஷன் பிளஸ் அந்த ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஆர் மைனஸ் பை அப்படின்னு எடுத்துக்கிறோம் இனிஷியல் பேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆஃப்னு வந்திருக்கு இல்லைங்களா, இந்த ஆஃப்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா மீன் பொசிஷன் வந்து 1/2 யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஃப்ரம் ஆரிஜின் அப்படி எடுத்துக்கலாம். அப்படின்னா வந்து இந்த காஸ் டூ ஒமேகா டின்னு இருக்கு இல்லையா, இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதாவது ஒய் ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி இல்லைன்னா காஸ் ஒமேகா டி ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் மைனஸ் காஸ் டூ ஒமேகா டி வந்திருக்கு. இந்த ஆஃப்ன்றது மீன் பொசிஷன் ஆரிஜின்ல இல்லை, இந்த ஆஃப் யூனிட் ஃப்ரம் தி ஆரிஜின்ல இருந்து இருக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதாவது y ஈக்குவல் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி வந்திருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போ எஃபெக்டிவ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த கேஸ்ல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் 2 ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, எஃபெக்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா 2π/t போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஒமேகா அப்படி எடுத்துக்கிறோம். 2 கேன்சல் ஆயிருது. ஸோ இந்த கேஸ்ல டைம் பீரியடுக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா π/ஒமேகா. இந்த டைம் பீரியட் அங்கே போயிடும், ஒமேகா பி ஒமேகா இந்த கீழே இப்படி வந்துடும், π/ஒமேகா வருது. ஸோ செகண்ட் இந்த ஒய் ஈக்குவல் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் பீரியட் வந்து π/ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைக்குது.